என் செல்ல பிள்ளையே, கோடியில் ஒருவருக்கு மட்டுமே கிடைக்கக்கூடிய அற்புதமான வாழ்க்கையை, அற்புதமான சந்தோஷமான இன்பம் நிறைந்த வாழ்க்கையை உன்னுடைய கருப்பன் உனக்கு கொடுக்கத்தான் உன்னுடைய கண்களில் காட்டியுள்ளேன். இல்லாததை நினைத்து கவலைப்பட்டு இருப்பதை ரசிக்க மறந்துவிடாத என் பிள்ளையே. உன்னிடம் இல்லாதவைகளையும் நீ ஆசையாய் எதிர்பார்ப்பவைகளையும் உன்னிடம் கொடுக்கத்தான் உன் கருப்பன் உன்னை தேடி வந்திருக்கிறேன். எல்லோருக்கும் நியாயமாய் தர்மமாய் நேர்மையாய் நான் நடப்பதால் தான் நான் இவ்வளவு கஷ்டப்பட்டு கொண்டிருக்கின்றேன். உரிமை இருப்பதால் தான் நான் கோபப்படுகின்றேன். ஆனால் எல்லோரும் என்னை தவறாக நினைக்கின்றார்கள் அப்பா என்று நீ சொல்வதெல்லாம் எனக்கு புரிகிறது. நிச்சயமாக நீ எதிர்பார்க்கக்கூடிய அளவிற்கு அதிசயங்களை உன் வீட்டில் நிகழ்த்தி எல்லா சந்தோஷங்களும் உனக்கு கிடைக்கும்படி நான் அற்புதத்தை நிகழ்த்ததான் போகின்றேன். நேர்மையாக இருந்ததால் தான் சோதிக்கிறார்கள் என்று நீ நினைக்கிறாயா? பணத்திற்காக நீ உன் வாழ்க்கையில் எவ்வளவோ கஷ்டப்பட்டு விட்டாய். ஆனால் நீ இப்பொழுது அன்பிற்காகவும் பாசத்திற்காகவும் உன் வாழ்க்கையின் முன்னேற்றத்திற்காகவும் நீ கஷ்டப்படும் பொழுது உனக்கு துணையாக நிற்பதற்காகத்தான் உன் அப்பா உன்னிடம் ஓடி வந்துள்ளேன். உள்ளத்தால் வரக்கூடிய அன்பு என்பது உயிர் உள்ளவரை எப்பொழுதும் உன்னிடமே இருக்கும். மண்ணில் வாழ்வதற்கு மட்டுமே பணம் வேண்டும். ஆனால் மற்றவர்களின் மனதிற்குள் வாழ்வதற்கு குணம் மட்டுமே போதுமல்லவா? ஏன் தேவையில்லாமல் கண்டதையும் நினைத்து கவலைப்படுகிறாய்? உனக்கு தேவையான எல்லாவற்றையும் செய்து கொடுத்து உன்னை பாதுகாக்க உன் அப்பா நான் இருக்கின்றேன். தவறான வழியில் செல்பவனை வாழ்த்தியும் நேர்மையான வழியில் செல்பவனை தாழ்த்தியும் பேசும் சமூகம்தான் இந்த கலியுக காலத்தில் பல குற்றங்கள் நடைபெற காரணமாக இருக்கின்றது என்பது எனக்கு தெரியும். உன்னுடைய கலியுக கர்மாக்களை எல்லாம் முடித்து வைத்து உனக்கான மகிழ்ச்சியை கொடுப்பேன் என உன்னுடைய அப்பா என்னை நம்பு. உன்னுடைய உண்மையான அன்பிற்கும் பொய்யான அன்பிற்கும் ஒரு சிறு வித்தியாசம்தான். உண்மையான அன்பு என்பது உன்னிடம் பேசுவதற்கான நேரத்தை உருவாக்கும். உன்னிடம் பொய்யான அன்பு வைத்துக்கொண்டு ஆனால் நிஜமாகவே உன்னிடம் அன்பு வைத்திருப்பது போல நடிப்பவர்கள் எல்லாம் உன்னிடம் பேசினாலும் சரி பேசாவிட்டாலும் சரி அதை நீ பெரிதாக எடுத்துக்கொள்ளாதே என் பிள்ளையே. எப்பொழுதுமே விழுந்து விடுவோமே என்று பயந்து கொண்டே இருக்காமல் கீழே விழுந்தாலும் தைரியமாக எழுந்து நிற்பேன் என்று தைரியமாக போராடு என் பிள்ளையே. வாழ்க்கையில் உனக்கு எல்லாமே நல்லதாக நடக்கும்படியும் வெற்றி உன் பேரிலேயே கிடைக்கும்படியும் உன் அப்பா நான் செய்து தருகிறேன். காலம் போடும் கணக்கை இறைவனை தவிர வேற யாராலும் மாற்ற முடியாது என்பதுதான் உண்மை. அதனால் தானே நல்லதை மட்டுமே நினைத்து நல்லதை மட்டுமே செய்ய சொன்னேன். என்னதான் நீ நல்லது செய்தாலும் உன்னையும் மீறி உன் மனது தவறான வழியில் செல்கிறது. எவ்வளவுதான் நான் நல்லது செய்தாலும் என்னை நல்லவனாக ஏற்றுக்கொள்ள மாட்டுகிறார்கள் என்று நீ புலம்பாதே. உனக்கான வழியில் நீ உனக்கான பாதையில் நல்லதை மட்டுமே செய்து கொண்டிரு என் பிள்ளையே. அவர்கள் செய்யும் செயல்களுக்கு அவர்களுக்கான தண்டனை அவர்களுக்கு கண்டிப்பாக போய் சேரும் என் பிள்ளையே. காலம் ஒரு நாள் அவர்களுக்கான பதிலை கண்டிப்பாக கொடுக்கும். அப்பொழுது அவர்கள் செய்த தவறு அவர்களாகவே உணர்வார்கள். நான் நல்லவன் நல்லவன் என்று நாமே சொல்லிக்கொள்ள தேவையில்லை. கைக்கு மீறி நீ கற்பனை காணுவதெல்லாம் போதும். இனி உன் வாழ்க்கையில் நடப்பதையெல்லாம் சந்தோஷமாக இருக்கும்படி மட்டும் பார்த்துக்கொள். கஷ்டமே இல்லாதவன் தான் வரப்போகின்ற கஷ்டத்தை நினைத்து கவலைப்பட வேண்டும். நீதான் எவ்வளவோ கஷ்டத்தை பார்த்து கடந்து வந்துவிட்டாய் அல்லவா? எதையும் சமாளிக்கும் திறமை உன்னிடம் இருக்கிறது என் பிள்ளையே. உன்னுடைய பலத்தை கண்டு பயந்தவன் எல்லாம் இப்பொழுது உன் பலவீனத்தை கண்டு உன்னுடைய பலவீனத்தை அறிந்து கொள்ளும்படி ஒருபொழுதும் உன் செயல் இருக்கக்கூடாது என் பிள்ளையே. உன்னிடம் இருக்கும் பலவீனத்தை உன்னிடமே வைத்துக்கொள், பிறரிடம் காட்டிக்கொள்ளாதே என் பிள்ளையே. ஏனெனில் உனது பலவீனம் அவர்களின் சொற்களுக்கு பலமாக அமைந்துவிடும். உன்னை வீழ்த்த உன் பலவீனத்தை ஆயுதமாக பயன்படுத்தவும் தயங்க மாட்டார்கள். எனவே உன்னுடைய பலவீனத்தை எக்காரணத்தை கொண்டும் யாரிடமும் பகிர வேண்டாம் என் பிள்ளையே. அதன் மூலமாகத்தான் உன் வாழ்க்கையில் நீ வெற்றி பெற முடியும் என் பிள்ளையே. உன்னுடைய விடாமுயற்சி தான் உன்னுடைய ஒவ்வொரு தோல்வியிலும் உனக்கான வெற்றியை தயார் செய்யும். முயற்சி செய்யவோ உழைக்கவோ அஞ்சாதே. வெற்றி என்பது உன் வாழ்க்கையில் இந்த உலகத்தில் உன்னை கொண்டு வருவதற்கான வழி. உன்னுடைய கஷ்டங்களை எல்லாம் முடித்து வைத்து உனக்கான வெற்றியை உன் அப்பா நான் கொடுக்க போகிறேன். உன்னுடைய அப்பா நான் சொன்னபடி உனக்கு இனி நடக்கப் போவது எல்லாம் நல்லபடியாக நடக்கும்படி நான் பார்த்து கொள்கிறேன். உன்னுடைய முடிவானது எப்பொழுதும் நம்பிக்கையானது என்று எனக்கு தெரியும் பிள்ளையே.
அதற்காகத்தான் உனக்கான முடிவுகளை நீயே சரியாக எடுக்கும்படி உனக்கு நான் வழிகாட்டினேன் என் தங்கமே. இனி உன் வாழ்க்கையை நம்பிக்கையோடு சந்தோஷமாக எதிர்கொள்ளலாம். இனி நடக்கப் போகும் விஷயங்கள் எல்லாம் உனக்கு சரியாகவே நடக்கும் என் பிள்ளையே. நடந்து முடிந்த விஷயங்களை எல்லாம் உதறிவிடு என் பிள்ளையே. வார்த்தைகளால் பேசிக்கொண்டே இருப்பதை விட தைரியமாக வாழ்ந்து காட்டுவதுதானே சிறந்தது. நீ சற்றும் எதிர்பார்க்காத நேரத்தில் உன்னுடைய வாழ்க்கையில் மிக பெரிய அதிசயத்தை நிகழ்த்தி உனக்கான பாதையை நான் காட்டுவேன் என் பிள்ளையே. அதே பாதையில் நீ கவனமாகவும் முயற்சியோடு கூடிய உழைப்பிலும் நீ பயணித்தால் உனக்கான வெற்றி உன் கைகளில் கிடைக்கும் என் தங்கமே. ஒரு நொடி நீ துணிந்து நின்றால் உன் வாழ்க்கையில் நீ எதை வேண்டுமானாலும் சாதித்து விடலாம். ஆனால் நீ மற்றவர்கள் இதை நினைப்பார்கள், அதை நினைப்பார்கள், எனக்கு கூச்சமாக இருக்கின்றது என்று நீ உன் முயற்சியை மட்டும் கைவிட்டால் உனக்கான பலன் கிடைக்காது என் பிள்ளையே. எப்பொழுதும் தைரியமாகவும் எதையும் எதிர்கொள்ளும் தைரியமும் தன்னம்பிக்கையும் இருக்க வேண்டும் என் பிள்ளையே. இது எனக்கான வெற்றி, இதை நான் அடைந்தே தீருவேன் என்ற நம்பிக்கை மட்டும் இருக்க வேண்டும் என் பிள்ளையே. அதை விடுத்து இதை என்னால் செய்ய முடியாது அப்பா என்று நீ புலம்பிக் கொண்டே இருக்கின்றதில் எந்தவித பயனும் இல்லை. உள தெரிந்தவனுக்கே பயிர்கள் சொந்தமாகின்றன. அதே போல கஷ்டத்தை தாங்குபவனுக்கே வெற்றி பெற வாய்ப்பு கிடைக்கின்றது. நீ எல்லாருக்கும் நல்லவனாக இருக்க வேண்டும் ஒருபொழுதும் நினைக்காத என் பிள்ளையே. யாரையும் எக்காரணத்தை கொண்டும் எதற்காகவும் திருப்திப்படுத்த முடியாது. நீ எவ்வளவு கொடுத்தாலும் இவ்வளவுதானா என்று கேட்கும் உலகம்தான் இது. அதனால் யாரையும் எதற்காகவும் நீ திருப்திப்படுத்த வேண்டும் என்று முயலாதே என் பிள்ளையே. அடுத்தவர்களை திருப்திப்படுத்துவது உன்னுடைய வாழ்க்கை அல்ல என் பிள்ளையே. உன்னை நீயே திருப்திப்படுத்திக் கொள்ள வேண்டும். இது எனக்கான சரியான வாழ்க்கை, நான் இதை இப்படித்தான் வாழ வேண்டும், இந்த செயலை நான் இப்படித்தான் செய்ய வேண்டும். என்னுடைய பேச்சுக்கள் என்னுடைய செயல்கள் எல்லாம் யார் மனதையும் புண்படுத்தாததாக இருக்க வேண்டும். நான் யாருக்காகவும் எதற்காகவும் என் தன்மானத்தை விட்டு கொடுத்து விட மாட்டேன். என் எண்ணத்தாலோ அல்லது என் செயலாலோ ஒருவருக்கும் நான் தீங்கு விளைவிக்க மாட்டேன் என்று நீ செயல்பட்டாலே, நீ வாழ்ந்தாலே உன்னுடைய வாழ்க்கை சொர்க்கமாக அமையும் என் பிள்ளையே. என் பிள்ளை எப்பொழுதும் இந்த அப்பாவின் பேச்சை கேட்டுத்தான் நடப்பான் என்று எனக்கு தெரியும். இந்த கருப்பன் மேல் உண்மையான பக்தியும் நம்பிக்கையும் வைத்திருக்கும் என் பிள்ளைகள் ஒருபொழுதும் நான் சொல்வதை கேட்காமல் இருக்க மாட்டார்கள். என் சொல்படி கேட்கும் பிள்ளைகளுக்கு நான் எப்பொழுதுமே அவர்களுக்கான நல்ல வாழ்க்கையையும் சந்தோஷத்தையும் கொடுத்து கொண்டே இருப்பேன். எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும் அதனை தீர்க்கும் வழிகளையும் நானே அவர்களுக்கு காட்டுவேன். மனக்குழப்பத்தில் இருக்கும் என் பிள்ளைகளுக்கும் விரைவான ஆறுதலையும் நான் அளிப்பேன். எல்லாமே ஒரு நாள் சரியாகும் என் பிள்ளைகளே. இதுவும் கடந்து போகும் என்று நினைத்து உங்களுடைய வாழ்க்கைகளை நல்லபடியாக வாழுங்கள். நல்லதே நினையுங்கள், எல்லோருக்கும் நல்லதே செய்யுங்கள், உங்களுக்கும் நல்லதாகவே நடக்கும். எண்ணம் போல் வாழ்க்கை. வாழ்க வளமுடன்.